சுவையான கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு எடுத்துனுக்குறோம், காஞ்ச மிளகாய் 3, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, புளி, பூண்டு. காஞ்சிடுச்சு. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வதக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கம்மி தீயில் வச்சு பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன் நிறமாக வந்துச்சு பாருங்கள். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு வதக்கி எடுத்ததுலேயே மிளகாய் போடும், மிளகாய் போட்டு காய்ச்சலுக்கு மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் போட்டு வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணுங்க. பாதி வேக்காடு வந்தால் போடுறோம்ட்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, நல்லெண்ணெய் சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. உடம்புக்கும் நல்லது, நம்ம செய்கிற சமையலும் நல்லா ருசியாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. பருப்பு ஆறி போச்சு. இதை நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வதக்கி வச்சிடலாம். ஆறிடுச்சு. அதையும் கொட்டி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம், தேங்காய். அது சிறிதளவு போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிங்க, குறை அரைக்காதீங்க. இதை நம்ம ஒரு தாளிப்பு போடலாம். நம்ம அரைச்சி வச்ச சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகா, ஒரு மிளகாயில் பாதி மிளகா இது கட் பண்ணிங்க. காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். ரொம்ப தாளிச்சதில் ஊற்றிட்டோம். தண்ணி இது போல் ரொம்ப கெட்டியாக சட்னி வைக்காதீங்க. நீட்டமாக தண்ணி ஊற்றிங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கிறதுனால ஊற கொஞ்சம் கெட்டியாகும் நமக்கு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது சட்னி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.